நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆக்ஷன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்படி உங்கள் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி மட்டும் கிடையாது, இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஓரியன்டேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்டோட இது 1, அடுத்தது இது 2, அடுத்தது இது 3. ஓகேங்களா? இது மாதிரியான ஒரு எஃபெக்ட்டை உங்களோட ஃபோட்டோக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் கொடுக்க போகிற இந்த ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதோடு இல்லாமல் நான் வந்து சேனலை பற்றின ஒரு ஃபீட்பேக் வீடியோ கேட்டிருந்தேன். நிறைய பேர்கிட்ட வந்து உங்களோட ஃபீட்பேக் வீடியோவோ இல்லை ஆடியோவோ இல்லை பிக்சராவோ நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கடி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை கம்பைன் பண்ணி இன்றைக்கி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது கூட நான் சொல்லியிருந்தேன். பட் என்னால் வந்து கம்பைன் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா நேற்றுமே வந்து வீடியோ போடலை. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி. அதனால் வந்து என்னால் வீடியோ பண்ண முடியல. இருந்தாலும் நிறைய பேர் உங்களோட அந்த ஃபீட்பேக் வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள். கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனா என்ன, கண்டிப்பாக அதை நாளைக்கு நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ நான் நைட் நான் கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் வீடியோ ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இருந்தாலும் நான் சொன்னதை நம்பி நிறைய பேர் வந்து உங்களோட வீடியோவையும் ஆடியோவையும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இன்றைக்கி நான் அதை பதிவு பண்ண முடியல அப்படின்றதுக்காக உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆக்ஷன் எப்படி இருக்கும், இது எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஏதுன்றதெல்லாம் வீடியோக்குள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். ஓகேங்களா? அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜிப் ஃபைல் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும். இந்த ஜிப் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்ட் கேட்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கேயாவது இடத்துல கீழே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் விசிபிள் ஆகும். அந்த பாஸ்வேர்ட் எடுத்து போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கிடைக்காது. அதனால் வந்து பர்சனலாக வந்து நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம், நிறைய கண்டென்ட்டுக்கு வந்து பாஸ்வேர்ட் போடுறேன். அந்த பாஸ்வேர்டு வந்து அந்த டைமிங்கில் என்ன தோணுதோ அதை அப்படியே ஜஸ்ட் நான் வந்து இன்புட் பண்ணிவிடுவேன். அதனால் வந்து இந்த வீடியோக்கு என்ன பாஸ்வேர்டு, இந்த வீடியோக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு வந்து உண்மையாகவே ஞாபகம் இருக்காது. ஓகேங்களா? எனக்குமே வந்து இந்த கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தான் வந்து பாஸ்வேர்டு எடுக்கிற மாதிரியான கட்டாயத்தில் இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா வந்து எல்லா கண்டென்ட்டுமே நம்ம பாஸ்வேர்ட் போடுறோம். அந்த கண்டென்ட் வந்து என்ன பாஸ்வேர்ட் போடுறோம் அப்படின்றது கண்டிப்பாக என்கிட்ட பேக்கப் கிடையாது. அதனால் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இதுக்கான பாஸ்வேர்டு உங்களால் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பாஸ்வேர்டு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டு எடுத்து போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஃபோல்டர் கிடைக்கும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து இது மாதிரி 4 சாம்பிள் கொடுத்துருப்பேன், ப்ளஸ் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த சாம்பிள் எதுக்காக அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஓரியன்டேஷன் உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த ஆக்ஷன். ஓகேங்களா? இந்த ஆக்ஷனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோஷாப்பில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து தேவையான அந்த வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோஷாப்பில் அந்த ஆக்ஷன் வந்து லோட் ஆகிடும். அப்படி இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி லோட் ஆக்ஷன் கொடுங்க. ஓகேங்களா? லோட் ஆக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணி லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஷன் வந்து லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே வந்து இது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மெயின் ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அது கீழே பெர்ஸ்பெக்டிவ் 1, பெர்ஸ்பெக்டிவ் 2, பெர்ஸ்பெக்டிவ் 3 அப்படின்னு வந்து 3 பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஆக்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த ஆக்ஷனை ஃபஸ்ட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. இந்த மெயின் ஆக்ஷன் இதை நீங்கள் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து 1, 2, 3 அப்படின்ற 3 பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மெயின் ஆக்ஷனை செலக்ட் பண்ணி ரன் கொடுங்க. ரன் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு இது மாதிரி கேட்கும். என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து இது மாதிரி லேண்ட்ஸ்கேப் ஓரியன்டேஷனில் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் வந்து கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதுவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். டைம் எடுத்துட்டு இது மாதிரி உங்களுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஆக்ஷன் ரன் ஆகிறதுக்கு நிறையவே டைம் எடுக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் வரும். இந்த கமாண்டை மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. என்ன அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கவா அப்படின்னு கேட்குது. கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது மாதிரி இண்டிவிஜுவலாக ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொட்டேட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு தேவையான அந்த எஃபெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்டாப் கொடுத்துக்கிறேன். ஸ்டாப் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எந்த பெர்ஸ்பெக்டிவ் வேணும் 1, 2, 3 இதில் எது வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஓரியன்டேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து பெர்ஸ்பெக்டிவ் 1 நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி
ப்ளே கொடுக்குறேன். ப்ளே கொடுத்தோன்னே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு ஓரியன்டேஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த ஓரியன்டேஷன் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, வேறு ஏதாவது ஒரு ஓரியன்டேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கேவே நீங்கள் கண்டினியூ கொடுங்க. ஓகேங்களா? அதாவது மறுபடியும் இந்த செகண்ட் ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்தோன்னே அது வேற ஒரு ஓரியன்டேஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். ஓகேங்களா? மறுபடியும் ஸ்டாப் கொடுத்துக்கோம். இது உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை உங்களோட ஆல்பத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வேற ஓரியன்டேஷன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் பெர்ஸ்பெக்டிவ் 3 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஓரியன்டேஷனுக்கு வந்து அது வந்து மாறிடும். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு 4 ஓரியன்டேஷனில் இந்த ஒரு பிக்சரை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரியான வித்தியாசமான ஒரு எஃபெக்ட்டை நீங்கள் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இந்த ஆக்ஷனோட நீங்கள் நேம் இருக்கு இல்லைங்களா, இந்த நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த ஆக்ஷனோட நேமை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதனால இந்த ஆக்ஷனோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ரன் ஆகாது. ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆக்ஷன் உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.